பலர்களை பார்க்கிறோம், தொழுகிறார்கள். தொழுகையிலெல்லாம் ஒரு கோட்டை விட மாட்டாங்க, நல்லா தொழுவாங்க. ஆனால் ஆடை கலாச்சாரம் என்று வருகிற நேரம் எங்களுக்கு அதுக்கெல்லாம் கட்டுப்பட இல்லாது, இப்படியெல்லாம் வாழணுமா, எங்களுக்கு ஆசாபாசம் இல்லைன்னு கேட்பாங்க. அப்ப இங்க இஸ்லாம் எங்க போச்சு? சிலர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் நோன்பு பிடிப்பாங்க, அதெல்லாம் தப்பு விட மாட்டாங்க, உம்ரா செய்வாங்க. ஆனால் ஹிஜாபை பேணுங்கன்னு வருகிற நேரம் அல்லது ஒரு நிக்காவுடைய மஜ்லிஸிலேயோ வலிமாவுலேயோ இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை கடைபிடிங்கன்னு சொன்னா இந்த அளவுக்கெல்லாம் இஸ்லாத்தை பேணி நடக்க வேண்டிய தேவையில்லை, நம்ம நோன்பு பிடிக்கிறோம், ஹஜ் செய்யறோம், அது போதும் என்று சொல்லி நிற்கிறார்கள். இதுல எங்கப்பா இஸ்லாம் போச்சுன்னா காணல. சில பேர்கள் திருமணம் எடுப்பார்கள், இது முஸ்லீம் திருமணமான்னு சிந்திக்கிற அளவுக்கு ரொம்ப இஸ்லாமே அங்க இருக்காது. அவர்களுடைய ஆடை கலாச்சாரம், அவர்கள் போட்ட பாடல்கள், கூத்து, கும்மாளம், அவங்க அன்றைக்கு நடக்கிற மாதிரி பார்க்கிற நேரம் இவர்கள் இஸ்லாத்துக்குள்ள உள்ளவர்களா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வருகிற அளவுக்கு நடக்கிறார்கள். அதனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தளவில் அவனுடைய வியாபாரத்தில் இஸ்லாம் இருக்கணும், அவன் வீட்டுக்குள்ள இஸ்லாம் இருக்கணும், அவன் குடும்பம் நடத்துற நேரம் இஸ்லாம் இருக்கணும், டாய்லெட்டுக்கு போற நேரம் இஸ்லாம் இருக்கணும், டாய்லெட்ல இருந்து வர்ற நேரம் இஸ்லாம் இருக்கணும், துப்புற நேரம் இஸ்லாம் இருக்கணும், தூங்குற நேரம் இஸ்லாம் இருக்கணும். எல்லா இடத்திலையும் இஸ்லாம் குறுக்கிடும். அதுல ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு மறுபகுதியை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நீங்க இஸ்லாத்துக்குள் அரைவாசி நுழைஞ்சிருக்கிறீங்க. அரைவாசி நுழைஞ்சா எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஜன்னாவை தருவான்? எப்படி நீங்க பெரும்பேர்கள் அடையலாம்? சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் தொழுறேன் தானே, அது போதும் தானே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பாவ மன்னிப்புன்னு ஒன்று இருக்குது. பாவம் செய்கிறதை நாம் உணர்ந்து சுதாகரித்து பாவ மன்னிப்பு கேட்டால் சொர்க்கமே போகலாம். இபாதத் மட்டும் செஞ்சு பத்தாது. அதனால் பாவம் இன்றைக்கு பலது நான் உங்களுக்கு முன்வைக்கிற நேரம் அவைகளில் இருந்து ஒதுங்கி நாம் சொர்க்கத்தின் பால் போக வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இது நீங்க பொதுவாக புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் இந்த தலைப்பு நீங்க ஒவ்வொருவரும் பேசுற நான் கேட்கிற நீங்கள் நான் பேசிக்கொண்டு போகிற நேரம் உரசி பார்க்கணும். நிஜமா இஸ்லாத்துக்குள் பூரணா நுழைஞ்சிட்டேன்னா இல்ல பாதி நுழைஞ்சிருக்கிறேனா, மற்ற பாதி என் மனசை ஏற்றுக்கொள்வது இல்லையா, இந்த அளவுக்கு என் கல்வி இடம் கொடுக்குது இல்லையா, அல்லது நான் நுழையணுமா நுழையக்கூடாதா என்பதை நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் சில செய்திகளை நான் பதிவு செய்கிறேன். அன்பிக்கினியவர்களே, ஒரு அடிப்படையை நீங்க புரியணும். நம்ம எதுக்கு இங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்று கேட்டா அல்லாஹ் மீது அகனையாக பேசுற நானும் கேட்கிற நீங்களும் ஜன்னாவுக்கு போகணும். இதான் ஒரு ஆசை, வேற எதுவுமே இல்லை. சுவர்க்கம் இது அற்பமான உலகம். இதுக்கு குர்ஆனை நீங்க பிரட்டி பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேஷன். இது எனக்குச்சா, இந்த மைக்ல ஒரிஜினல் இருக்கும், டூப்ளிகேட் இருக்கும். அது மாதிரி அல்லாஹ் சொல்றான், வாழ்க்கையில இந்த துனியா இருக்கு பாருங்க, அந்த டூப்ளிகேட். ஒரிஜினல் போனோம்னா அங்க இருக்குது, இங்க பிரச்சனை தான் வரும். ஒண்ணு முடி ஒன்று வரும். சிரிப்பு சிரிக்கிற நேரத்தில் அந்த சிரிப்பு ஒரு 10 நிமிஷம் இருக்காது, மறுகவலை வந்துடும். இப்படிதான் இந்த உலக வாழ்க்கை. நீங்க நிஜமா சிரிக்கணும்னா அங்க வாங்கன்றான், உங்களுக்கு ஆசைப்படுறதெல்லாம் வேணும்னு அங்க வாங்கன்றான். பல பேர் நினைக்கிறாங்க நான் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அமையணும். அப்ப நீங்க ஏமாந்துட்டீங்கன்றாங்களா? நினைக்கிற மாதிரி எல்லாம் வாழ்க்கை இங்க கிடைக்காதான். இதுக்கு பேர் அல்லாஹ் வைக்கிற பேர் என்ன தெரியுமா? குர்ஆன்ல துனியாவை பொறுத்தளவு மத்தாவுல் குரூர். மத்தாவுல் குரூர் என்ற ஏமாற்றத்துக்குரிய உலகம். நீங்க இந்த உலகத்தை நம்பிட்டீங்கன்னா 100% ஏமாறுவீங்க. ஒரு ஆளை ஒரு தாய் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆளை காட்டுறாங்க தல்கே ஹாஸ்பிட்டல், இவரோட வியாபாரம் பண்ணிடுறாங்க, குடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க, 1 நம்பர் ஃப்ராட். இவர் 25 வருஷமா இப்படிதான் பண்றாரு. ஆட்களை ஏமாந்துட்டு வர்றாருன்னா ஒரு 50-60 வயசு உள்ளவங்களுக்கு தெரியுது இவர் எப்படி நடந்தாருன்னு. இன்றைக்கு ஒரு 20 வயசு பொடியம் வர்றான், இவரை பார்த்து அவருடைய பேச்சுக்கெல்லாம் மயங்கி அவரோட வியாபாரம் பண்ற நேரம் ஒரு உம்மா சொல்லி கொடுக்குறாங்க, வேணாமா இவன் எக்கச்சக்கமா ஏமாத்திருக்கிறான், ஒன்னே கொண்டு போய் குழியில போட்டுருவான்டா. இந்த 20 வயசு உள்ளவர் என்ன செய்யணும்? அனுபவசாலி சொல்றாங்க, கொஞ்சம் கேட்போம்னு கேட்கணுமா இல்லையா? ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த துனியா இருக்குது பாருங்க, மத்தாவுல் குரூர். இதுக்கு அல்லாஹ் வச்ச பேர் என்னன்னா ஏமாத்தத்துக்குரிய உலகம். உங்களை ஏமாத்தத்துக்குரிய வசதி வாய்ப்பு. நீங்க ஆசையா ஏர் கண்டிஷன் போடுவீங்க, ஒரு 4 மாசம் கழியல அந்த ஏர் கண்டிஷனை ஏன் போட்டுன்னு நீங்களே யோசிப்பீங்க. அது உடஞ்சு போனதுக்கு பிறகுதான் எவனையும் காணல, எவன் திருத்தி தருவா, என்ன பண்றது, நீங்க அங்கலாய்ப்பீங்க. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எதை எடுத்தாலும் அவன் ஏமாறுவான். அவன் எதை விரும்புகிறானோ அந்த விருப்பம் அவனை பூரண சந்தோஷத்தை தராது என்று இஸ்லாம் சொல்லுது.
ஆனால் நீங்கள் விரும்புவது நடக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறதாக இஸ்லாம் சொல்லுது. நீங்க விரும்புறது அங்க நடக்குமா? இங்க நீங்க விரும்புறது நடக்கவே நடக்காதா? நீங்க விரும்புறது நடக்கிற இடம் ஜன்னா. அது அற்புதமான இடம். பெருமானார் நிறைய பேசினார்கள். அந்த ஜன்னாவுக்கு போகணுமாக இருந்தால் நாம் எப்படி நடக்கணும், நம் வாழ்க்கை எப்படி மாற்றணும் என்பதற்கு தான் இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த தலைப்புல ஜன்னாவுக்கு போறதுக்கு தானே மார்க்கத்துக்குள்ள பூர்ணமா நுழையிறோம். வேற எதுக்கு நுழையணும்? மார்க்கத்துக்குள்ள பூர்ணமா நுழையிறோம்னா நான் சொல்ற அளவுக்கு லேசி இல்லை. அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். மார்க்கத்துக்குள்ள பூரணமா நுழைகிறது என்பது நம்முடைய ஆசாபாசங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டி வரும். நாம் சில விஷயங்களை விரும்புவோம், அவைகளை ஒதுக்கி வைக்க வேண்டி வரும். ரப்பு சொல்லுவதற்கு கட்டுப்பட வேண்டி வரும். நிறைய விஷயங்களை ஒதுக்க வேண்டி வரும். ரப்புக்காக வேண்டி தன் வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டி வரும். இதுதான் மார்க்கத்துக்குள்ள பூர்ணமா நுழைகிறது. மார்க்கத்துக்குள்ள பூர்ணமா நுழைறது அது ரொம்ப லேசன்னு நினைச்சிடாதீங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இந்த கஷ்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாம் ஜன்னாவை விரும்பணும். நம்ம எங்க போறோம் என்பதை தெரிந்து கொண்டு நாம் சுதாகரித்து தெளிவான முறையில் நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். அந்த வகையில இதை குர்ஆன் சொல்லுது. அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு என்ன லேசா போல நினைக்கிறீங்க? அவ்வளவு சீப்பா சொர்க்கம்? சொர்க்கத்துக்கு அவ்வளவு இதா சாதாரண நீங்க வாங்குற ஆடே அவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்குது, உங்க வீடு அவ்வளவு விலையா இருக்குது, சுவர்க்கத்தை என்ன லேசா தந்துரும் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் கேக்குறான். அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு என்ன லேசா போலாம் நினைக்கிறீங்களா? வலம்மா யஅத்துக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கு வராதது எல்லாம் வராம, அவங்க சந்திக்காதெல்லாம் சந்திக்காம, அவங்களுக்கு நடந்ததெல்லாம் நடக்காம உங்களுக்கு லேச சொர்க்கம் போலாம் நினைக்கிறீங்களா? கேட்ட திறந்து போங்கம்மா சொர்க்கம் போங்க அப்படி அனுப்பிடும் நினைக்கிறீங்களா? மஸ்அத்துல் பஷா வல்லர்ரா வஸுல்ஜிலு என்கிறான் அல்லாஹ். அவர்கள் கடுமையா ஆட்டுவிக்கப்பட்டார்கள், கடுமையான நோய்வாய்ப்பட்டார்கள், நிறைய பட்டினியில் இருந்தார்கள். இதெல்லாம் அவர்கள் ஜன்னாவுக்காக இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜன்னான்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னு வைங்க, ரப்புன்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னு வைங்க, அதுக்கு பிறகு நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். ரெட் கார்பெட் போட்டெல்லாம் உங்களுக்கு ஜன்னா கிடைக்காது. இந்த மார்க்கத்துக்குள் பூரணமா நுழைவது என்பது நான் இப்ப மைக்க பிடிச்சு பேசுற அளவுக்கு லேசி இல்லை. வாழ்க்கையில் பல கட்டங்களை தாண்டி மார்க்கத்துக்குள் பூரணமா நுழைவது என்பது நம் வாழ்க்கையில் நிறைய அர்ப்பணிப்புகளை செய்து கொண்டுதான் நுழையலாம். அல்லாஹ் இல்லையாது. அப்படி நுழைந்தால் ஒரு போதும் நீங்கள் தோல்வி அடைய மாட்டீர்கள். இந்த வாழ்க்கையில நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பூரணமாக நுழைந்தால் நிச்சயமாக மிக அற்புதமான ஜன்னாவுக்குரியவர்களாக நானும் நீங்களும் மாறிடுவோம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த அளவுக்கு ஆட்டுவிக்கப்பட்டாங்களாம். ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மாஹு மத்தா நஸ்ருல்லாஹ், ரசூலும் ஈமான் கொண்டவர்களும் கேட்டாங்களாம், எப்பப்பா அல்லாஹ்வுடைய உதவி வரும், எப்ப அல்லாஹ்வுடைய உதவி வரும்? அந்த அளவுக்கு அங்கலாய்ச்சாங்களாம். அது லேசன் நினைக்கிறீங்களா? இதுக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்கலாய்ச்சாங்களாம், துடிச்சாங்களாம். அல்லாஹ் உதவி வருமா? எப்ப வரும்? அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி கிட்டங்கிறான் அல்லாஹ். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்குள்ள நுழைகிற நேரம் அல்லாஹ் உதவி வரணும் எப்ப எப்ப எப்பன்னு எதிர்பார்க்கிற அளவுக்கு துடிப்போமா? சிம்பிளா நுழைய இயலாது. இதுக்குள்ள கால வச்ச உடனே பிரச்சனை பூதாகரமாகுமா? நிறைய விஷயம் வருமா? இதை நான் சொல்ற நேரம் நிறைய பேர் நினைப்பீங்க, அப்ப உள்ளக்குள்ள நுழையாமலே இருந்துருவோம். இவ்வளவு பிரச்சனை வருமாண்டா, எதுக்கு உள்ளக்குள்ள வர்றோம்? இதுக்குள்ள நுழைஞ்சா பிரச்சனை வரும். ஆனா நுழைந்தவர்கள் என்றைக்கும் தோக்க மாட்டார்கள். முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த அற்புதமான வாழ்க்கைக்கு நுழைவாயில் தான் இந்த துனியா. இதுக்குள் என்டர் ஆகிட்டோம் என்று சொன்னால் ஜன்னாவுடைய வாசம் வீச ஆரம்பித்து விடும். அந்த நம்பிக்கை நமக்குள் ஆழமாக நின்றால் மட்டும்தான் இந்த துனியாவில் அர்ப்பணிப்பு செய்யலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல எங்கேயும் சொல்லல, எப்ப ஜன்னாவுடைய கதவு திறந்தாச்சு வாங்க. யாருக்கு? நீங்க டாக்டரா வாங்க உள்ளுக்குள்ள போங்க, இன்ஜினியரா ஜன்னாவை நடுப்பகுதி இல்ல. சாதாரணமா ஒரு ஆளுக்கு நீங்க ஒரு பெரிய கம்பெனில ஜாப் கொடுக்குறாங்கன்னா உங்க குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. என்ன குவாலிஃபைட், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்ன முடிச்சிருக்கீங்க, கொஞ்சம் காட்டுங்க பார்ப்போம். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எந்த கம்பெனில எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தீங்க? ரப்பு என்ன கேட்கிறான் தெரியுமா? ஒரு ஆள் சொல்றாரு, நான் என் லைஃப் எல்லாம் ஒதுக்கி கஷ்டப்பட்டு படிச்சு யாராம், நான் டாக்டர் மட்டியில எம்டி முடிச்சிருக்கிறேன் யாராம், எனக்கு ஜன்னாவுல எந்த பகுதி? அல்லாஹ் சொல்றான், நோ கோ.
அந்த குவாலிஃபிகேஷனை காட்டிட்டு எனக்கு ஜன்னாவுக்குள்ள என்டர் ஆகலாம். நான் படிக்க கூடாதுன்னு சொல்றவன் இல்ல, என் லைஃப்ல அதிக காலம் படிக்கணும் என்று பேசுறவன். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பட்டம் பெற்றதுக்காக வேண்டி, குவாலிஃபைட் ஆனதுக்காக வேண்டி, எனக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு என்று பேப்பர் குவாலிஃபிகேஷனை காட்டினதுக்கு ஜன்னாவுடைய வாசல் தரப்படாதான். அப்ப யாருக்கு ஜன்னா? யாருக்கு ஜன்னா? அறிவை வளர்த்தவர்களுக்கு ஜன்னா இல்லையா? அது தேவையாம். அல்லாஹ் சொல்லுகிறான், அறிவு வளர்ந்தா சூப்பராம், அது ரொம்ப நல்லமாம், அவர்களுக்கு இந்த மார்க்கம் ரொம்ப தெளிவா புரியுமாம். அறிவை வளர்த்ததுக்காக வேண்டி ஜன்னா இல்லையா? டாக்டர் என்பதுக்காக வேண்டி ஜன்னா இல்லையா? லாயர் என்பதுக்காக ஜன்னா இல்லையா? சயின்டிஸ்டுக்கு ஜன்னா இல்லையா? அப்ப யாருக்கு ஜன்னா? ஜன்னாவுக்கு ரெண்டு குவாலிஃபிகேஷன் அல்லாஹ் கேட்கிறார். 2 குவாலிஃபிகேஷன்ஸ். ஜன்னாக்குள்ள போகணுமா? அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா. இப்ப நான் சொல்வது ஆல இம்ரானுடைய ஆயத். இதுக்கு முன்னாடி பக்கராவுடைய ஆயத்தை நான் ஓதினேன். சேம் அல்லாஹ் தொடங்குறான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா. சொர்க்கத்துக்கு என்ன லேசா நுழையலாம் நினைக்கிறீங்களா? வலம்மா யஅலமுல்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமு ஸாபிரீன். அல்லாஹ் கேட்கிறான், உங்கள தியாகிகள் யாருன்னு அல்லாஹ் அறியாம, உங்கள பொறுமையாளர்கள் யாருன்னு அல்லாஹ் அறியாம நீங்க என்ன ஜன்னாக்குள்ள லேசா நுழையலாம் நினைக்கிறீங்களா? இதுதான் 2 குவாலிஃபிகேஷனா. ஒரு ஆளுக்கு ஜன்னாக்குள்ள போகணும்னா அவர் 2 குவாலிஃபிகேஷன் காட்டணுமா? யா அல்லாஹ் நான் தியாகி, யா அல்லாஹ் நான் பொறுமையாளர். அப்படின்னா என்ன? இந்த 2 பாடத்தை தான் நீங்கள் சூரத்துல் பக்ராவிலிருந்து ஃபாத்திஹாவிலிருந்து தொடங்கி சூரத்து நாஸ் வரைக்கும் நீங்க பெறட்டீங்கன்னா இந்த 2 பாடத்தை இறைவன் நடத்துறான். இதுதான் இஸ்லாத்துக்குள் பூரணமா நுழைறண்டா நம்ம தியாகம் செய்யக்கூடிய தியாகியா மாறணுமா? அப்படின்னா எதுக்கு தியாகம் பண்ண போறோம்? என்ன தியாகம் பண்ண போறோம்? ஆனா குர்ஆன் சொல்லுது, இதுக்குள்ள நுழையணும்னு நினைச்சு உள்ளுக்குள்ள வந்துட்டீங்க, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, மார்க்கத்துக்குள் பூரணமா நுழையுங்கன்றானே அல்லாஹ். நுழைஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு பிரச்சனையை பார்ப்பீங்க, ஒரு பிரச்சனை முடிய மறு பிரச்சனையை பார்ப்பீங்க, மறு பிரச்சனை முடிய மறு பிரச்சனையை பார்ப்பீங்க. ஆனா ஒண்டி இந்த உலகத்தில் நீங்க கைவிடப்பட மாட்டீங்க. வல்லாஹி ஒரு காஃபிர் தத்தளிப்பான், அவனுக்கு வர பிரச்சனை சின்னது, ஒரு மூமினுக்கு வர பிரச்சனை பெருசு. ஆனால் அவருடைய முகத்தில் ஜீனத் இருக்கு, அவர் அதை தாக்கு பிடிப்பார், அந்த பிரச்சனையை தாக்கு பிடிப்பார். அந்த பிரச்சனையோட மறு பிரச்சனையை போகிற நேரம் நீங்க மார்க்கத்துக்குள்ள திரும்ப நுழையிறீங்க, திரும்ப பூரணமா நுழையிறீங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களை நுழைவிச்சுட்டே போகும். அதனால அல்லாஹ் சொல்றான் 2 குவாலிஃபிகேஷன். என்ன? வலம்மா யஅலமுல்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும், உங்களில் தியாகிகள் யார் என்று அல்லாஹ் அறியாம உங்களுக்கு சொர்க்கம் போயிடலாம். அப்ப நீங்க தியாகம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மார்க்கத்துக்குள்ள நுழையிற நேரம் நீங்க தியாகம் பண்ணணும், நீங்க பொறுக்கணுமா? பொறுமை என்ன? கோவம் வர்ற நேரம் பல்ல கடிச்சு நிக்கிறதா? வாழ்க்கையே பொறுமை. பொறுமை என்னன்னு சொல்றேன். கோபம் வர்ற நேரம் உள்ள பொறுமை என்பது 10%. 90% பொறுமையை பத்தி இஸ்லாம் பேசுது. அப்படின்னா என்ன? இந்த 2ஐயும் புரிஞ்சு கொண்டவர் டாக்டரா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், அவர் டாக்டரா இல்லாட்டியும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2ஐயும் செய்யக்கூடியவர் தான் ஜன்னாவுக்குள்ள நுழைவாரு, ஜன்னாவுக்குள்ள நுழைவாரு. மார்க்கத்தில் பூரணமா நுழையணும்னா இந்த 2 பண்புகளை நாம் எடுத்தாகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி என்ன இந்த 2ஐயும் தான் இந்த சுருகிய நேரத்துக்குள்ள நான் உங்களுக்கு விளக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த 2ஐயும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தியாகம், பொறுமை, இந்த 2க்கு நீங்க குவாலிஃபைட் ஆயிட்டீங்க. உங்களுக்கு தரப்பட்ட 50 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 40 ஆண்டுகளுக்குள்ள நீங்க தியாகம் செய்கிற கட்டம் வருகிற நேரம் தியாகம் செய்தா, பொறுக்கிற கட்டம் வருகிற நேரம் பொறுமையா நின்றால் நிச்சயமா நீங்க மார்க்கத்துக்குள்ள பூர்ணமா நுழைஞ்சிட்டீங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா உங்களுக்கு ஜன்னாவை தருவான். எந்த கட்டத்துல தியாகம் பண்ண இயலான்னு நாங்க நினைக்கிறோமோ நாங்க மார்க்கத்துல பாதி நுழைஞ்சிருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் நிக்கா செய்ய இயலாது. எங்களுக்கு ஆஷா பாஷம் இல்லையா? நாங்க ஸ்டாதெல்லாம் பூட்டி 4 பேரை காட்டி தலையெல்லாம் திறந்துட்டு அந்த மாதிரி உடுப்பாட்டி பரங்கி குட்டி மாதிரி வச்சுதான் நாங்க நடத்துவோம். அப்படித்தான் நாங்க நடத்துவோம். அப்பெல்லாம் இஸ்லாம் எல்லாம் வரக்கூடாது. அது புறவு பார்ப்போம். இஸ்லாம் பாட்டு போட்டு தான் ஆகுவோம்.
அந்த பாட்டுல நாங்க ஆடத்தான் ஓணும். கூத்து கும்மாளம் போட்டு சவுண்ட போட்டு மியூசிக்க போட்டு ரசூல்லா ஹராம் சொன்னாங்களே, இப்ப ரசூல்லா பத்தி பேசாதீங்க, கல்யாணம் முடிச்ச கூட பார்ப்போம், தலையில முக்காடு போட்டு அப்புறம் பார்ப்போம். இப்ப ரசூலுல்லாஹ் சரி வராது. சுப்ஹானல்லாஹ். இந்த உம்மத்து ரசூலுல்லாவை நேசிக்கிறதா? கார்ட்டூன் வரைந்தால் துடிக்கிறோமா? இந்த உம்மத்து ரசூலுல்லாஹ் மேல யாராவது கரி பூசினால் துடித்து போகிறோமா? நம்முடைய உயிரை விட ரசூலுல்லாஹ்வுக்கு நாம் மேலாக மதிக்கிறோமா? அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்கள் தன்னுடைய உயிரை விட ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நேசம் நம்ம வாழ்க்கையில நிக்கணும். பெருமானாரை நேசிக்கிறோம் என்று வாயளவில் பேசக்கூடாது. யாரோ ஒருத்தன் கார்ட்டூன் வரைந்தால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் என்று போர்ட் பிடித்து ஆர்ப்பாட்டம் செய்வதில் மட்டும் பெருமானாரை நேசிக்க முடியாது. இந்த சபைக்கு ரசூலுல்லாஹ் வந்து நாங்க நடத்துற கல்யாணத்தை பார்த்தா ரசூலுல்லாஹ் சிரிப்பாங்களா? பெருமானார் முகம் செவந்து போகாது, பெருமானார் கண்ணு கலங்காது, பெருமானார் துடிச்சு போக மாட்டாங்க. இதுதானா என்னுடைய உம்மத்து, நான் வளர்த்த உம்மத்து இதுதானா என்று கேட்க மாட்டார்களா? பெரியவர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, என்ன ரசூலுல்லாவை நேசிக்கிறோம்? எது மார்க்கத்தின் பூரணமா நுழைகிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் வீட்டில் நீங்க குடும்ப கதை நாடகம் பார்க்குறீங்க, அதுல எக்கச்சக்கமான விபச்சாரம் நடக்குது. கண்கள் விபச்சாரம் செய்யுது. டெல்காஸ்பிட்டல ஒரு ஆம்பளையும் பொம்பளையும், எங்கேயோ ஒரு வீட்டு ஆம்பளை இன்னொரு பொம்பளை, ரெண்டு பேரும் கைப்பிடிச்சு போனா இது ஹலாலா போறாங்க பாருங்க, எல்லாம் ரச்சு பாருங்களா? என்னப்பா நடக்குது இது? ஒரு வீட்டு ஆம்பளை ஒரு வீட்டு பொம்பளையை கைப்பிடிச்சிட்டு போறாங்கன்னா விபச்சாரன்றமா? இதுதானே உட்கார்ந்து பாக்குறீங்க வெக்கம் இல்லாம. பெருமானுடைய உம்மத் என்கிறோம், ரசூலுல்லாவை நேசிக்கிறோம் என்கிறோம். எதை பார்க்கிறோமா? அங்க நடத்தலாம் ஹலால் சஹாபி பெண்கள் நடிக்கிறாங்க, சஹாபாக்கள் நடிக்கிறாங்க, அதெல்லாம் உட்கார்ந்து பார்க்கிறோம். குடும்ப கதை தானே கேட்கிறோம். உண்மையா? இதுக்கு விட எனக்கு ஒரு வார்த்தை சொல்வதற்கு இல்லை. அவ்வளவு மோசமான கயவர்கள், ரொம்ப மோசமானவர்கள் நடிக்கிறாங்க, என்ன கெட்ட பண்புகளை பரத்துறாங்க. இதெல்லாம் உட்கார்ந்து பார்க்கிறோம். பெருமானாருடைய உம்மத்தாம், நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாம். இதை விடுங்கன்னு கேட்டா, ஒரு வயோதிபரிடம் போய் கேட்டா விடுங்களேன், எப்படி தம்பி விடுறது? காலையிலேருந்து வேலை செஞ்சு போட்டு கொஞ்ச நேரம் வர இதைத்தான் அமைதியா பார்க்கிறோம், இதை விடலாமா? ஒரு ஆம்பளைய கூப்பிட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணுமா அவருக்கு? ஆமா, இது கிரிக்கெட் மேட்சா போகுது. இது கிரிக்கெட். நான் ஒரு கிரிக்கெட் பைத்தியம் சின்னத்தில் விளங்குதா? ஸ்கூலுக்கு ஓடி வந்தா பெட்டை பிடிச்சிட்டு கிரவுண்டுக்கு போறதான் வேலை. படிக்கிறதெல்லாம் ஸ்கூலுக்குள்ளேயே படிச்சிருவேன், ஏன்னா கிரிக்கெட் விளையாடுன்னு சொல்லி. ஆனா படிப்புல கோட்டை விடல. அது ஸ்கூல்ல இருந்து எப்படியோ படிச்சு ஒண்ணாம்புல ஆகுறது. வீட்டுக்கு வந்து அடுத்த கட்டம் பேக் எல்லாம் பிடிக்கலாது, விளையாடிட்டு தான் மத்தது. நைட்டுக்கு படிப்போம். அப்படி இருந்தோம். பார்க்கணும், கிரிக்கெட் பார்க்கணும், கிரிக்கெட்டா நடத்துறான். இப்ப எவன் என்ன விளையாடுறான்னு எனக்கு வல்லாஹி தெரியாது, பிளேயர் பேரும் தெரியாது. ஏன்? அதுல ஒரு பொம்பளைய பிடிச்சி ஆட்ட விடுறான், ஆட விட்டா இதை ஜூம் பண்ணி காட்டுறான். இதுதான் ரசூலுல்லாஹ் விரும்புவாங்களோ? இதை பார்க்கலாமா? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்தில் உங்களை தடுக்கும் என்கிறான் அல்லாஹ். 40 வருஷம் தொழுகிறோமா? நம்மளால ஒரு கெட்ட காரியம் என்று கண்ட விட முடியலையா? நம்ம தொழுகிறோமா? பெரியவர்களே, தொழுகையில் உள்ள பிரச்சனை நம்மகிட்ட பிரச்சனை. ஆபரேஷன் பண்றாங்க 2 டாக்டர்மார்கள், 2 தியேட்டர் கொடுக்கப்பட்டிருக்குது. சேம் கண்டிஷன்ல 2 பேஷண்ட் கொடுத்தாச்சு. 2 டாக்டர்ஸ்மார்களுக்கும் அத மாதிரியான ரொம்ப அற்புதமான லேப் கொடுத்தாச்சு, ஆபரேஷன் தியேட்டர் கொடுத்தாச்சு. 2 பேஷண்டை உள்ள நுழைச்சாச்சு. ஒரு ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் வந்துட்டாரு. இன்னொரு ஆபரேஷன் ஃபெயிலியர், பேஷண்ட் போயிட்டாரு. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? பிரச்சனை டாக்டர்கிட்ட. சேம் கண்டிஷன்ல சேம் எக்யூப்மெண்ட் கொடுத்தோம், ஆனா சேம் கண்டிஷன் பேஷண்ட். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவது அந்த டாக்டர் கொஞ்சம் பொடுப்போக்க நடந்துட்டாரு, இப்படி செய்ய வேண்டியது இப்படி பண்ணிட்டாருமா இல்லையா? இதே மாதிரிதான் தொழுகையில பிரச்சனை இல்லை, தொழுகிற நம்மளதான் பிரச்சனை. தொழுகை நம்மளை மாத்தலன்னா தொழுகையில குறை சொல்லாதீங்க. குடிய வாழ்க்கையை அடுத்தவர்கள், விபச்சாரம் தான் அவங்க வேலையே. இப்படி நின்றவர்கள் தான் ரசூலுல்லாஹ் வர்ற நேரம் அவங்க முழுக்க மாறி 1400 வருஷமா நம்மளை அழ வைக்கிறாங்க. பள்ளியில ஒரு துண்டு போட்டோ இல்லை, ஒரு சிலை இல்லை, ஆனா இன்றைக்கு அழுகிறோம். ஹாஸ்பிட்டல் எத்தனையோ பேர் அடக்கிட்டோம். ஜனாசா நேரம் உம்மாவை பார்த்து புள்ள அழுந்துச்சு. ஒரு 40 நாள் அழுவும், ஒரு 4 மாசம் யோசிச்சு பார்க்கும். இப்படிலாம் இருந்த புள்ள அதுக்கு பிறகு உம்மா இருந்தாங்களான்னு மறந்துடும், ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு. ஆனா ரசூலுல்லாவையும் சஹாபாக்களையும் பேசுற நேரம் அவங்க எங்க அடக்கப்பட்டாங்கன்னு சஹாபாக்கள் தெரியல, அவங்க முன்ன பின்ன யாரு எப்படி கருப்பா சோப்பான்னு தெரியல. நம்ம கல்வி இன்றைக்கு அசையுது. அவங்க பேரை மறைக்க முடியாம போச்சு. அவங்க நிஜமா வாழ்ந்து காட்டினாங்க.
சரித்திரம் படைச்சாங்க. ஒரு போட்டோ இல்லாம எங்க கல்புக்குள்ள நுழைஞ்சாங்க. அவங்க நிஜமா வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் நிஜமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை அவங்க இஸ்லாத்துக்குள் பூரணமா நுழைஞ்சதுனால, அந்த நுழைஞ்சதுல அவங்க தொழுதாங்க, கெட்ட காரியங்கள்லாம் அவங்க செஞ்சாங்க, அதெல்லாம் கைவிட்டு போயிட்டாங்க. கெட்ட காரியங்கள்லாம் தூக்கி வீசினாங்க. அவங்க தொழுகை அவங்கள பண்படுத்துச்சு. தொழுகை நடந்தா சொல்லுவாங்க, சாதாரணமா ஒரு காரியம் நடக்க முன்னாடி இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் வாங்க. அதாவது உள்ளக்குள்ள ஒன்றை நுழைச்சா ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் வெளியாகுமா வந்துச்சா. இதே மாதிரி தொழுகைன்ற இன்புட் பண்ணிட்டோன்னு வைங்க, நமக்குள்ள கெட்ட மானக்கேடான காரியத்தில் நம்மளை தடுக்கும். நமக்கு தடுக்கலண்டா நாங்கள் தொழுகிற பேர்ல வேற முசீபத்து பண்ணிருக்கேன்டாரு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால கவனமாக புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். இந்த அத்தனை நமக்கு தரப்பட்டு எங்களால் ஒரு படத்தை விட முடியலண்டா, இது அசிங்கம் என்று தெரிஞ்சு நமக்கு விட முடியலண்டா, பெண்கள் இப்படி நடக்கிற நேரம் பார்வையை தாழ்த்துங்கன்னு சொல்ற நேரம் அதுக்கு வேற வியாக்கியானம் சொல்லி இல்லை இப்படித்தானே பார்த்தா அப்படித்தானே பார்த்தேன்னு சொல்றதுக்கு சில ஆண்கள் வந்தாங்கன்னா இஸ்லாத்துக்குள்ள அவங்க பூரணமா நுழையலன்னு அர்த்தம். பூரணமா நுழையலன்னு அர்த்தம். பூரணமா நுழைகிறவருக்கு கோடை போட்டு இறைவன் ஹராமண்டா அடுத்த கால பின்னுக்கு வச்சு, இறைவா என்னை மன்னித்து விடு, நான் தப்பாக செஞ்சிட்டேன்னு சொல்லுவார். பாவம் செய்தால் துடித்து தௌபா செய்வார். அதுதான் இஸ்லாத்துக்குள் பூரணமா நுழைறதுக்கு அர்த்தம். பாவமே செய்ய மாட்டார் நான் பேசவில்லை. பாவம் செய்வார், செய்த பாவத்துக்காக வேண்டி மன்னிப்பு கேட்டு திருந்தி அவர் திரும்ப அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சபதம் வாங்குவார். அன்பிற்கினியவர்களே, இதுதான் இஸ்லாத்துக்குள் பூரணமாக நுழைந்தால் ஒருவருடைய அவுட்புட். பெருமானார் இருக்கிறார் சபையில, ராமிதியா குலத்தை சேர்ந்த ஒரு பெண் வருகிறாள். ஜுஹைனா குலத்து பெண், ராமிதியாவை சேர்ந்த பெண் வந்து சொல்லுகிறாள், யார சொல்லலாம், எனக்கு ஹத்த நிறைவேற்றுங்க, நான் ஜினா செஞ்சுட்டேன்ட்டான். பெருமானார் மேலே இருந்து கீழே பார்க்குறாங்க. அந்த பெண்ணை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஏமா, ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு வருகிற நேரம் பெருமானார் அவசரமாக ஹத்த நிறைவேற்றுங்கன்னா கல்லால் எரிஞ்சு கொல்ல மாட்டாங்க. வர்றவர்களை விசாரித்து நிஜமா பண்ணினீங்களா, தௌபா பண்ணுங்க என்பதற்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த பெண்ணு தப்பு பண்ணிட்டாங்க. திருமணம் முடிக்க முன்னாடி ஒரு பெண்ணு, திருமணம் முடிச்சதுக்கு பிறகு ஒரு பெண் விபச்சாரம் செஞ்சா கல்லெறிஞ்சு கொல்லணும். திருமணத்துக்கு முன்னாடி கசையடி அடிக்கணும். இப்ப அந்த பெண்ணு வந்து யார சொல்லலாம், எனக்கு ஹத்த நிறைவேற்றுங்கன்றாங்க. பெருமானார் மேலே இருந்து கீழே பார்க்குறாங்க. இல்லைம்மா, நீங்க புள்ளைய வளர்த்துட்டு வாங்க, வயிற்றுல உள்ளதை பெத்தெடுத்துட்டு வாங்க, அதை வளர்த்துட்டு வாங்கன்றாங்க. அந்த பெண்ணு ரசூலுல்லாஹ்விடம் இருந்து போறாங்க. போன பெண்ணு இன்றைக்கு தப்பு நடந்திருந்தா இன்றைக்கு வேர்வையில நெத்தி நனைஞ்சிரும், துடிச்சிருவோம், இறைவா மன்னிச்சிரு, இறைவா கையெல்லாம் பதறுது, என்னை மன்னிச்சிருந்து துடிப்போம். அந்த அம்மாவை கொஞ்சம் பாருங்க. அந்த அம்மா போறாங்க, போயிட்டு குழந்தைய பெற்றெடுக்கிறதா சுமார் எத்தனை மாசம் பிடிச்சிருக்கு, எவ்வளவு நாள் எடுத்திருக்கும். அதுக்கு பிறகுலாம் செஞ்ச தப்பு அப்படி வெயிட்ட கொடுக்காது. ஒரு 2 மாசம் கழிஞ்சா அந்த தப்பு செய்யாதவ மாதிரியே நிற்பாங்க. அந்த அம்மா குழந்தையோட வருது, யார சொல்லலாம், எனக்கு ரப்ப சந்திக்கணும், தூய்மையா சந்திக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், யார சொல்லலாம், எனக்கு ஹத்த நிறைவேற்று, என் குழந்தையோட வந்திருக்கிறேன். பெருமாள் திரும்ப சொல்றாங்க, இல்லம்மா, அந்த பிள்ளைக்கு பால் குடிக்க மறக்க வச்சுட்டு கொண்டு வாங்கன்ற. அந்த பெண் கவலையோடு திரும்பி போறாள். பால் குடி மறக்கிறதுக்கு 2 வருஷம் பிடிக்கும். ஒரு 3 வருஷம் சுமார் கழிஞ்சா ஜினா செஞ்சுட்டு யாருக்காவது அந்த உணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் ஈமான். மார்க்கத்துக்குள் பூரணமா நுழைஞ்சா தப்பு செய்ய மாட்டேன் நான் சொல்லவே மாட்டேன். தப்பு பண்ணினவர் அவருடைய தௌபாவுடைய தன்மையை கொஞ்சம் பாருங்க. நம்ம தப்பு பண்ணிட்டு தௌபா செய்ய தேவையான்னு நினைச்சா நம்ம மார்க்கத்துக்குள்ள நுழையவே இல்லைன்னு அர்த்தம். அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, இந்த தடவை வித்தியாசமா வர்றாங்க. அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்லுகிறார், ரசூலுல்லாஹ்வோட நாங்க இருந்தோம், அவர் பெண் வந்தா, அவர் மதலையை கூட்டிட்டு வந்தா, அந்த சின்ன புள்ள கையில ஒரு ரொட்டி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது ரொட்டியை சப்பி சப்பி வந்துச்சு. இவங்க ரொட்டியை சப்புற ஒரு புள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க. என்ன வேணுமா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டணுமா, யார சொல்லலாம், சுயமா சாப்பிடுறாரு, தான் சாப்பிடுறாரு, இந்த வாட்டி என்ன திருப்பி அனுப்பிடாதீங்க யார சொல்லலாம்.
நான் ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன். என் ரப்பு முன்னாடி நிக்கிற நேரம் யா ரசூலல்லாஹ், அருவருப்பாக நிற்கும் என் ரப்பு என்னை பார்க்கிற நேரம் அல்லாஹ்வை நான் பார்க்கணும் யா ரசூலல்லாஹ், தூய்மையாகணும் யா ரசூலல்லாஹ், இந்த தடவை திருப்பி அனுப்பிடாதீங்க என்று ஒட்டுமொத்த வார்த்தையை அந்த பெண்ணு சொல்லாம கையில் ஒரு ரொட்டி துண்டு கொடுத்து தண்ட புள்ளைய மெல்ல மெல்ல பெருமானார் பக்கம் கூட்டி வந்து, அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு ஹத்த நிறைவேற்று. இந்த உலகத்தில் எத்தனையோ நீதிமன்றங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நீதி அரசர்களை பார்த்திருப்பீர்கள். திருடர்களையும் கயவர்களையும் பிடித்து வந்து நிப்பாட்டி வைத்து அவர்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும், பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி வாங்கி கொடுக்கிறார்கள் அல்லது தண்டனை கொடுக்கிறார்கள். பெருமானுடைய சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? தீனுக்குள் நுழைந்தால் நான் சொன்னேனே தியாகம் தேவைப்படும், பொறுமை தேவைப்படும் என்று. அந்த அம்மாவுடைய தியாகம் என்ன தெரியுமா? ரப்பே, நான் தப்பு செய்து விட்டேன், என் உணர்வு என்னை அதாவது என் உணர்வு மேலோங்கி விட்டது. அந்த பல நிமிட உணர்வுகள் உன்னை பகைக்க வைத்து விட்டது. நீ என்னை பார்த்து சிரிப்பியா ரப்பே, என்னை மன்னிப்பியா ரப்பே? அதுக்குரிய பாரச்சுத்தம் என்னை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் முன்னாடி வருகிறார். இஸ்லாம் தெளிவாக சொல்லுது, இதுதான் இதுக்குரிய தௌபா. அந்த பெண்ணு அந்த பிள்ளையை கொண்டு வருகிறாங்க. கொண்டு வந்தா சாதாரண ஒரு பிள்ளை பெத்தெடுத்து அவங்கள வளர்க்கிற நேரம் ஒரு உமாக்கு என்ன ஃபீலிங் வரும்? இதுக்கு மேல புள்ளைய கண்ட பிறகு செத்து போக தோணாது, பிள்ளைக்காக வேண்டி வாழ தோணும். அந்த அம்மா கொண்டு வந்த ரசூலுல்லாஹ் சபையில நிக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், ஜுகைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், ஹத்த நிறைவேற்றுங்க என்கிறாங்க. அல்லாஹ் அந்த பாலைவனத்தில் தெரிவு செய்த பெண்களை கொஞ்சம் பாருங்க. அந்த பெண்ல ஃபுலான் இப்னு ஃபுலான், பெருமானார் அன்சாரி ஒரு தோழரை கூப்பிட்டு, இன்னார் மகன் இன்னாருக்கு இந்த புள்ளையை கொடுங்கன்றாங்க. அந்த பெண்ணு பார்க்க அந்த புள்ள கைமாற்றப்படுகிறது, குழி தோண்டப்படுகிறது. பொறுமையாக அந்த குழியில அந்த அம்மா இறங்குறாங்க. யாரும் பிடிச்சி அவங்கள இறக்கல, அவங்களா வந்து யார சொல்லலாம், எனக்கு அல்லாவை பார்க்கணும் யார சொல்லலாம், அல்லாவுடைய சன்னிதானத்தில் கேவலப்படக்கூடாது யார சொல்லலாம், எனக்குரிய தண்டனை தந்து விட்டு தௌபா வேணும் யார சொல்லலாம். கல்லால் எரிக்கப்படுகிறது. அந்த பெண் பொறுமையோடு நிற்கிறார். அந்த இடத்தில் அவர் கொலை செய்யப்படுகிறார், ரத்தம் பீரிட்டு ஓடப்படுகிறது. ஒரு தோழர் சொல்கிறார், நாசமா போன பெண்ணே. பெருமானார் கேட்டார்கள், யாரை பார்த்து சொன்னீர்கள்? யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிறீர்கள்? ஜனாசா முன்னாடி வைக்கப்படுகிற நேரம் அந்த ஜனாசாவை ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிறார்கள். பெருமானார் தொழுவிக்கிற ஜனாசா தஹல் ஜன்னார்கள், சொர்க்கம் நுழைந்து விட்டார்கள். மதீனாவில் 70 பேருக்கு பிரித்து கொடுத்தாலும் அதை விட அதிகமான ஈமான் என்றார்கள் ரசூலுல்லாஹ், அதை விட அதிகமான ஈமான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்தில் பாவம் செய்தவர்களை இஸ்லாம் ஒதுக்கி நரகவாசி என்று சொல்லவில்லை, அவர்கள் செய்த தௌபாவை அவர்களை தூக்கி வைத்து சொர்க்கவாசி என்று சொன்னார். அதனால் உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா என்பது பாவத்தை செய்துவிட்டு பாவம் செய்யாதது போன்று இருந்தா இதெல்லாம் பாவமான்னு கேட்டா இப்படியும் வாழலாமான்னு கேட்டா நுழையல் என்று அர்த்தம். இஸ்லாத்துக்குள் நுழைவது என்பது பாவம் என்று சுட்டி காட்டப்படுகிற நேரம் சுதாகரித்து தன்னை திருத்திக் கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் பூரணமாக நுழைந்து ரப்புடைய திருப்பொருத்தத்துக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டால் ஜன்னாக்குரிய வாயில் திறக்கப்படும் என்று பெருமானார் சொன்னார்கள். அன்புக்கினிய தாய்மார்களே, அதனால் சொல்கிறேன், கவனமாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி திருக்குர்ஆன் ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறது. பெண்கள் சபை என்பதனால் சூரத்து தஹரீம் 66வது அத்தியாயம். வீட்டுக்கு போய் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய நேரத்தை பார்க்கிற நேரம் 2 பெண்களை பற்றி இஸ்லாம் பேசுது. நான் நினைக்க மாட்டேன் 2 பெண்களை பற்றியும் எனக்கு சொல்ல முடியும் என்று. ஏனென்றால் சூரத்து தஹ்ரீமுடைய கடைசி 2 வசனங்களை நீங்க பிரட்டி பார்த்தீங்கன்னா 2 பெண்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறார். இவர்களை முன்னுதாரணமாக வைத்தால் மார்க்கத்துக்குள் பூரணமா நுழைவது என்ற பாடத்தை நீங்க பூரணமா படிச்சிருவீங்க. என்னால் முடியுமான அளவுக்கு நான் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்கிறேன். அல்லாஹ் நாடினால் அந்த 2 பெண்களையும் பற்றி பேசலாம், அல்லது ஒன்றை பேசினால் மற்ற ஒன்றை நீங்கள் வீட்டுக்கு போய் இன்ஷா அல்லாஹ் திரும்ப குர்ஆனை பிரட்டி அந்த பாடத்தை படிங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறான், லரபல்லாஹு மஸலல் லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட அத்தனை பேரையும் உட்கார வைக்கிறான். எல்லாரையும் உட்கார வச்சாச்சு. தல்காஸ்பீட்டில் உட்கார்ற நீங்க உங்களில் ஒரு பெண்ணை தூக்கி காட்டி இவங்க தான் தல்காஸ்பீட்டிலே சிறந்த பெண்ணண்டா நீங்கள்லாம் என்ன கேட்பீங்க? அவங்க ஏன் சிறந்தவங்களா மாறினாங்க? எதுக்கு நீங்க சிறந்தா சொன்னீங்க? பசுந்த அதனாலயா? இல்ல தஹஜ்ஜுதெல்லாம் நிறைய தொழுவாங்களோ, நிறைய நோன்பு பிடிப்பாங்களோ, எதனால அவங்க சிறந்ததுன்னு கேட்பீங்க? ஒட்டுமொத்த அரபி பெண்களும், ஒட்டுமொத்த ஆண்களும், அரபி அல்லாத பெண்களும், அரபி அல்லாத ஆண்களும் எல்லாரையும் ஒரு சபையில உட்கார வச்சா எவ்வளவு சனத்தொகை இருக்கு. அதுல இருந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தா, சாதாரண உலகத்தில் ஒரு ஆள் தேர்ந்தெடுத்தா
அதுவே உலகம் பெருசா பேசும். ரப்பு தேர்ந்தெடுத்தா எப்படி இருக்கு? எல்லா பெண்களையும் உட்கார வச்சுட்டு ஒரு பெண்ணை தூக்கி காட்டி எனக்கு இவ பிடிக்கும் என்று ரப்பு சொன்னா அது எப்படிப்பட்ட பெண்ணா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அந்த பெண்ணை காட்டி எல்லாம் சொல்றான், நீங்க இவ மாதிரி ஆவுங்கன்றான். உங்களுக்கு ஜென்னா வேணுமா, இந்த பெண்ணை மாதிரி ஆவுங்கன்றான். இவ மட்டும் நீங்க பின்தொடர்ந்தீங்கடா உங்களுக்கு ஜென்னாவுக்குள்ள நுழைஞ்சிடலான்றான். நான் கேட்கிறேன், ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? திருக்குர்ஆனை பிரட்டி பார்த்தீங்கன்னா அங்க நபிமார்கள் வந்திருப்பாங்க. அங்க எந்த நபியும் பொம்பளையா நீங்க பார்க்க மாட்டீங்க.